மதுரையில் இயங்கும் நடிகர் சூரியன் ஹோட்டலுக்கு சீல் வைக்க கோரி வழக்கறிஞர் ஒருவர் கலெக்டரிடம் புகார் மனு அளித்திருக்கிறார். கழிவுநீர் தேங்கும் செப்டிக் டேங்குகளின் நடுவே காய்கறிகள் வெட்டுதல், உணவு சமைத்தல் என்று ஹோட்டல் ஊழியர்கள் அட்டூழியத்தில் ஈடுபடுவதாக எழுந்திருக்கக்கூடிய பகீர் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் பரோட்டா காட்சியில் நடித்து ஃபேமஸ் ஆனவர் நடிகர் சூரி. தனது கடின உழைப்பால் காமெடியன், துணை நடிகர் என தனக்கென தனி ட்ராக்கை தானே அமைத்துக் கொண்டவர். ஹோட்டல் சீனால் பிரபலமடைந்து தனது சொந்த ஊரான மதுரையில் 10க்கும் மேற்பட்ட ஹோட்டல் கடைகள் நடத்தி வருகிறார் சூரி. அதன் ஒரு கிளைதான் தற்போது சர்ச்சையில் சிக்கியுள்ளது. கழிவுநீர் தேங்கும் செப்டிக் டேங்குகளுக்கு நடுவே காய்கறிகள் வெட்டுதல், உணவு சமைத்தல், உணவுப் பொருட்களை பாக்கெட் போட்டு பேக்கிங் செய்தல் போன்ற பணிகள் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டிய வீடியோதான் இது. இதுதான் அம்மன் ஹோட்டல். ஜிஹெச்குள்ள செயல்படுற ஹோட்டல் இவ்வளோ ஆக்கிரமிப்பு பாருங்க. ஃபுல்லாமே ஜிஹெச் எல்லாமே நர்சஸ் குவார்டர்ஸ் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஆக்கிரமிச்சு தான் அங்கே சுகாதாரமற்ற முறையில் சமையல்லாம் அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கலெக்டர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கும் நிலையில் உண்மையிலேயே நடிகர் சூரியின் ஹோட்டலில் சுகாதாரமற்ற முறையில் உணவு சமைத்து விற்கப்படுகிறதா? நடப்பது என்ன? மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை வளாகத்திற்குள் நடிகர் சூரியின் குடும்பத்தினருக்கு சொந்தமான அம்மன் ஹோட்டல் இயங்கி வருகிறது. கடந்த ஜூன் 2022ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையினரால் 434 சதுரடி பரப்பளவில் ஒப்பந்தம் போடப்பட்டு இந்த கடையை நடத்தி வருகிறார்கள். மருத்துவமனை வளாகத்திற்கு உள்ளே இருக்கும் செவிலியர் விடுதியின் கழிவுநீர் தொட்டி அமைந்துள்ள இடத்தில் சூரியின் ஹோட்டல் ஊழியர்கள் எல்லை மீறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக வழக்கறிஞரான முத்துக்குமார் என்பவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் அம்மன் உணவகத்தின் அருகே அமைந்துள்ள கழிவுநீர் தேங்கும் செப்டிக் டேங்குகளுக்கு நடுவே காய்கறி வெட்டுதல், உணவு சமைத்தல், உணவுப் பொருட்களை பாக்கெட் போட்டு பேக்கிங் செய்தல் போன்ற பணிகளை ஹோட்டல் ஊழியர்கள் மேற்கொள்வதாக கூறியுள்ளார். பெருச்சாளிகள், கரப்பான் பூச்சிகள் உலவும் பகுதியில் தரமற்ற வகையில் தயாரித்து சமைக்கப்படும் உணவுப் பொருட்கள் ஹோட்டலில் விற்பதாக கூறியுள்ளார். இதனால் சூரியின் அம்மன் ஹோட்டலை ஆய்வு செய்து சீல் வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் முத்துக்குமார் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக விளக்கமளித்த ஹோட்டல் நிர்வாகம், நடிகர் சூரியின் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தனிநபர் தூண்டுதலின் பேரில் புகார் கொடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். பரபரப்பான குற்றச்சாட்டுக்கு மத்தியில் அதிகாரிகளின் விசாரணையிலேயே வழக்கறிஞர் முத்துக்குமாரின் குற்றச்சாட்டு உண்மையா இல்லை திட்டமிட்ட புகாரா என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்.